மொர்தெகாய் என்று சொல்லுகின்ற ஸ்தோத்திரம் நீதிமான் இருந்தான். அவன் ஆண்டவருக்கு பயந்து நியாயமான வழிகளிலே புறப்பட்டு போய் கொண்டிருந்தான். அவன் எந்த மனிதனுக்கும் பயப்படவில்லை, எந்த அதிகாரத்துக்கும் பயப்படவில்லை. ஆனால் நீதியாய் நேர்மையாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனை பார்த்து, அவனுடைய நீதியின் வாழ்க்கையை பார்த்து, இவனை அழித்து போட வேண்டும், இவனை கெடுத்து போட வேண்டும், இவனை இந்த இடத்திலிருந்து இல்லாமக்கணும்னு நினைச்சாங்க. அதற்காக அவன் செய்த விலை கிரயங்கள் பலது உண்டு. பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் அவன் செயல்பட்டான். கடைசியாக அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை யாருக்கும் தெரியாம அவன் வீட்டிலே ஏற்படுத்தி வைத்திருந்தான். அல்லேலூயா. மொர்தெகாயை அழித்து போடும்படிக்கு, மொர்தெகாயுடைய வாழ்க்கையை முடித்து போடும்படிக்கு திட்டமிட்டு பல ஜனங்களுடைய பெரும்பான்மையினாலே தூக்கு மரத்தை செய்து வைத்து ஒழித்து வைத்தான். காலம் கடந்து சென்றது, காலம் நகர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி துன்மார்க்கர் மேலே கண்ணிகளை வரிசிக்க பண்ணுகின்ற ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் மொர்தெகாயின் மேலே அவன் வைத்திருந்த தூக்கு கயிறை எந்த மனிதன் இரவு பகலாக பல மாதங்களாக பல வருடங்களாக தூக்கு மரத்தை செய்தானோ அதே மனிதன் அதே தூக்கு மரத்திலே தூக்கி போடப்பட்டான். அல்லேலூயா.